திரு விபி சிங்கோட பேட்டி. திருமதி இந்திரா காந்தி அம்மாவை பார்த்ததில் எனக்கு இன்னமும் வாழ்க்கையில் நான் பெற்ற பெரும் பேர். கலைஞர் கூட எனக்கு ஒரு பேட்டி கொடுத்தாரு. ஒரு பூல் ரெக்கார்டர் எடுத்துகிட்டு போய் மாடியில் கொண்டு போய் விட்டாங்க. சொல்லி நான் ஆன் பண்ணால் ஓடலை. என்ன வேலை செய்யலையா அப்படின்னாரு. அந்த மைக்குக்கு பின்னாடி யார் இருக்கானோ அந்த வாழ்க்கைக்கு ஏற்ப தான் அந்த கண்டென்ட் அமையுது. அதான் சொன்னேன், அகாடமிக் கவுன்சிலில் சினிமாவுக்கு போகிறது தப்புன்னா சினிமாவை சொல்லி தர்றது தப்பு இல்லையா? அதை விட தப்பு இல்லையா? ஒரு நேர்காணல் என்ன விதமாக அமையணும், ஒரு நேர்காணலை எதற்காக நடத்துகிறோம்? நீங்கள் 65 பேருக்கு நேரடியாக பேசினாலும் மைக்கை சொருவி கேமராவை வச்சுட்டு அது 6 கோடிக்கானது ஆகி போயிடுது. ஆக அதில் ஒரு தகவல் இருக்கணும், செய்தி இருக்கணும், சுவாரஸ்யம் இருக்கணும், கேட்குறவங்க இன்னொரு தடவை கேட்கணும்னு நினைக்கிறோம். திரு ரவி பெர்னாடை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா அப்படிங்கிற ஒரு பர்சனாலிட்டினா எக்ஸ்ட்ரீம்லி லவ்விங் பர்சன், எக்ஸ்ட்ரீம்லி கேரிங் பர்சன். வெள்ளிக்கிழமை விடியும் வேளை வாசலில் கோலமிட்டேன், வள்ளி கணவன் பெயரை சொல்லி கூந்தலில் பூ முடித்தேன்னு ஒரு பாட்டுக்கு இவங்க நடிக்கிறாங்க. வீட்டில் சொல்லிட்டு இருந்தேன், என்ன ஒரு பர்ஃபெக்ஷன், இப்படியே இருக்கலாமே. நீங்கள் முதல் சந்திப்பு உங்களுக்கு ஒரு சின்ன சங்கடமாக இருந்ததா? எங்களுடைய பங்களிப்போடு ஒரு மத்திய அரசு அமையும் போது இலங்கைக்கு படையை அனுப்புவோம்னு எழுதிட்டேன். ஆமாம், பார்த்தாங்க, படையை அனுப்புவோமா? ஆனால் ஈழத்தமிழர் பிரச்சனையில் அவங்க நிலைப்பாடு என்ன இருந்துச்சு? வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாட்டின் முக்கியமான முகங்களை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் தமிழ் ஊடக உலகத்தில் மிக முக்கியமான ஒரு ஆளுமையாக இருந்தவர், ஊடக உலகின் மிக முக்கியமான அடையாளமாக இருந்தவர், ஒரு முன்னத்தியர் அப்படின்னு சொல்லலாம். திருமிகு ரவி பெர்னாட் நம்மோடு இணைகிறார். சார் வணக்கம். வணக்கம். உங்களோட பள்ளி காலத்திலேருந்து தொடங்க நினைக்கிறேன். உங்களுடைய பிற்காலம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குது. ஆனால் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, நீங்கள் ஊடகத்தை தான் படிச்சிருக்கீங்க. உங்களுடைய யூஜியே நீங்கள் மீடியா தான் எடுத்திருக்கீங்க. அந்த காலகட்டங்களில் மீடியா அப்படிங்கிறது எப்படி உங்களுக்கு? என்னுடைய பள்ளி காலங்கிறது கும்பகோணத்தில் இருந்தது. எங்கள் அப்பா அந்த பள்ளியினுடைய ஆசிரியர். சிறிய மலர் தொடக்கப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி. பிறகு அங்கேருந்து ஃபிலிப்பீன்ஸுக்கு போனோம். ஃபிலிப்பீன்ஸில் எங்கள் அப்பா ஒரு வானொலி நிலையத்துக்கு இயக்குனராக இருந்தார். 1977 காலகட்டத்தில் நான் எஸ்எஸ்எல்சி முடிச்சிருந்த நேரத்தில் என்னை அங்கே அழைச்சிட்டு போனார் அப்பா. அங்கே போனப்போ தான் ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற கோர்ஸை படிக்கலாம் அப்படின்னு எங்கள் அப்பா சொன்னார். நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் அப்படிலாம் அங்கே இல்லை. ஹைலி அட்வான்ஸ்டு எஜுகேஷ்னல் சிஸ்டம் அங்கே. இன்றைக்கி மருத்துவத்துக்கு ஆகச்சிறந்த பல்கலைக்கழகங்கள் அங்கே இருக்குது. இங்கே நம்ம பிள்ளைகள் போகிறாங்க. அங்கே நான் அத்தனையோ டி மணிலா அப்படிங்கிற ஜெசுவிட் ஸ்கூல், ஜெசுவிட்னா இப்போ லோயோலா காலேஜ் நடத்துகிறாங்க பாருங்கள். திருச்சியில் சென்ட் ஜோசப்ஸு, கருமாத்தூரில் அந்த மாதிரி ஜெசுவிட் சொசைட்டி ஆஃப் ஜீசஸ் அந்த பாதிரியார்கள் நடத்துகிற ஒரு பல்கலைக்கழகத்தில் நான் ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் சேர்ந்தேன். அப்புறம் யூஜி அங்கே பண்ணேன். இளநிலை அங்கே முடித்தப்போ படிச்சுட்டு இருக்கும்போதே வேலைக்கு சேர்ந்தேன். வானொலியில் செய்தி வாசிப்பாளர், செய்தி நிருபராக சேர்ந்தேன். பிறகு ஓராண்டு இந்தியாவுக்கு வந்தேன் ஒரு வீசா கன்வர்ஷனுக்காக. ஒரு 4-5 மாதத்துக்கு வந்தேன். அப்புறம் அது கொஞ்சம் டிலே ஆச்சு. அப்புறம் ஃபிலிப்பீன்ஸில் புரட்சி வந்தது, அதனால் கொஞ்சம் எக்ஸ்டெண்டடாக தங்க வேண்டியதாகிடுச்சு. அப்புறம் போய் மறுபடியும் யூனிவர்சிட்டி ஆஃப் ஃபிலிப்பீன்ஸில் முதுநிலை சேர்ந்தேன். அதுக்கு இன்னொரு முக்கிய காரணம் எனக்கு இதில் இருந்த ஆர்வம் ஒரு காரணமாக இருக்கணும். மீடியாவில் இருந்த ஆர்வம். ஏன்னா எங்கள் அப்பா இருந்ததுனால நீங்கள் அவர் எப்படி வராங்க? ஏன்னா அவர் ஆசிரியர். நீங்கள் ஆமாம், கும்பகோணம் ஆசிரியராக இருந்துட்டு அவருக்கு ஒரு கல்வி வாய்ப்பு கிடைச்சது அங்கே ஈஸ்ட் ஏஷியன் பாஸ்டோரல் இன்ஸ்டிடியூட்னு அங்கே அந்த அத்தனையோ டி மணிலா யூனிவர்சிட்டியில் எங்கள் அப்பா போய் படிக்கிறதுக்கு எங்கள் அப்பாவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது, ஸ்காலர்ஷிப் கிடைச்சிது, ஜெர்மன் ஸ்காலர்ஷிப்பு. அவர் போன நேரத்தில் தான் அந்த வானொலி நிலையம் கட்டிகிட்டு இருந்தாங்க. அங்கே எதிர்பாராத விதமாக அந்த வானொலி நிலையத்துக்கு ஒரு போக அங்கே சீசர் டிமெல்லோ அப்படின்னு ஒரு இந்தியர் பொறுப்பாளராக இருக்க போக எங்கள் அப்பாவை சந்திக்க போக அப்படி வந்தது தான் அது.
இப்போ அவரோட தொடர்ச்சியாக உங்களுக்கும் ஊடகத்தின் மீது ஒரு ஈர்ப்பு வர ஆரம்பிச்சு. ஏன்னா அவரை கூர்ந்து பார்த்துட்டே இருப்பீங்க. அப்பாவோட ஒரு ட்ராவல் இருந்திருக்கலாம். ஒரு காலிங் தான் இது. ஓகே. எழுதுவேன். அப்போல்லாம் வானொலி தான் பெரிய ஊடகம், பெரிய சோஷியல் மீடியா. செய்திக்கே வானொலி தான். இலங்கை வானொலியில் தான் நாங்கள்லாம் பெரும்பாலும் கேட்போம். இந்திய வானொலி நிலையங்களில் இந்த திருச்சி வானொலி நிலையத்தில் இளைய பாரதம்னு ஒரு நிகழ்ச்சி வரும். நானும் ஒரு நிகழ்ச்சி பண்ணியிருக்கேன். ஆமாம், இளைய பாரதத்தில் முத்துப்பந்தல்னு ஒரு நிகழ்ச்சி வரும். ஒரு 4 திரைப்பட பாடல்களை தொகுத்து அதுக்கான தொகுப்புரைகளோடு எழுதி அனுப்புனா சூஸ் பண்ணி செய்வாங்க. அது 20 ரூபா பணமெல்லாம் கொடுப்பாங்க. அது ஒரு பெரிய சாதனை. அப்போ ஒரு 16-17 வயசு ஆட்களுக்கு இளைய பாரதத்துக்கு அழைப்பு வர்றதுங்கிறதுலாம் பெரிய விஷயம். அந்த மாதிரிலாம் இளைய பாரதத்துலலாம் நம்ம அதிலே தொடங்கி. ஆமாம்மா. 1977 ஆந்திராவில் ஒரு பெரிய புயல் வந்தது. பேரழிவு. அப்போ நாங்கள் ஸ்கூல் பசங்கள்லாம் சேர்ந்து அந்த புயலுக்கு நிவாரண நிதி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நிதி திரட்டினோம். ஒரு நாடகம் போட்டோம் கும்பகோணத்தில். நிதியெல்லாம் திரட்டி இப்போ போஸ்டர் கிஸ்டர்லாம் அடித்து இது பேம்ப்ளெட்லாம் அடித்து அதில் வந்து நாங்கள் அந்த நிதி திரட்டினோன்னா உங்களுக்கு ஒரு மன்றம் வேணும், ஒரு அமைப்பு வேணும்ல. அதுக்கு ஒரு மன்றம் ஆரம்பித்து அதுக்கு நான் செயலாளர், ஒருத்தர் பொருளாளர். மன்றத்துக்கு பேர் ஏதாவது இருக்கா? அன்பு மலர் இலக்கிய மன்றம். அது அப்போ கல்லூரி இல்லைன்னா பள்ளி காலத்தில் அன்பு நிலா இதெல்லாம். ஆமாம், இதுதானே பாடு பொருள் எது தானே, வேறு நமக்கு வேறு ஒன்றும் தெரியாதுல்ல. அன்பு மலர் இலக்கிய மன்றம் ஆரம்பித்து நிதி திரட்டினோம். நிதி திரட்டி ஒரு 500 ரூபா மாவட்ட ஆட்சித்தலைவரை கூப்பிட்டு கொடுத்தோம். சரி. அதுக்கு நான் இந்த நோட்டீஸ் எல்லாம் அடிப்போம்ல, அந்த நோட்டீஸ் எல்லாம் ரொம்ப பெருமையாக நான் நினச்சிக்கிட்டு எங்கள் அப்பாவுக்கு அனுப்புனேன். சரி. எங்கள் அப்பா அப்படி நினச்சிருப்பார், என்னடா இவன் விட்டுட்டு வந்தோம்னா இவன் படிப்பு பார்க்காம ஆந்திராவுக்கு நிதி திரட்டுறேன், அமெரிக்காவுக்கு கடிதம் எழுதுகிறேன் அப்படின்னு. உண்மையிலே அமெரிக்காவுக்கும் கடிதம் எழுதினேன். டாக்டர் எம்.எஸ். உதயமூர்த்தி இப்போ ஆனந்த விகடனில் தொடர் எழுதிக்கிட்டு இருந்தார், உன்னால் முடியும் தம்பின்னு. அதை படிச்சுட்டு அவருக்கும் லெட்டர் எழுதினேன். அவர் அமெரிக்காவில் இருந்தார். ஆமாம், அமெரிக்காவில் இருந்தார். அந்த தன்னம்பிக்கை கட்டுரைலாம் எழுதுவார். அந்த கடிதம் பார்த்திங்கன்னா 1.5 வருஷம் கழிச்சு எனக்கு திரும்பி வந்துருச்சு. ஏன்னா அவர் ஒரு முகவரி கொடுத்துருந்தார்ல, தமிழில் தானே கொடுத்துருந்தாரு. அதை நான் எனக்கு இப்போ பாஸ்டன் அப்படின்னா BOSTOன்னு நமக்கு தெரியாது, ஏதோ PAS பாஸ்டன், ஏதோ பாஸ்டன்ஸ் மாதிரி இன்னும் எழுதி 1.5 வருஷம் கழிச்சு திரும்பி வந்தது. அந்த மாதிரி எங்கேயோ புயல் அடிக்க, அதுக்கு நான் எங்கேயோ நிதி திரட்ட, அதை பிலிப்பைன்ஸில் போய் பிலிப்பைன்ஸில் எங்கள் அப்பா அப்போ முடிவு பண்ணியிருப்பார். சொன்னார், என்னடா இப்படி நாடகம் எழுதுறதும் நிதி திரட்டுறதுமா இருக்கிற, நீ இங்கே வா, இங்கே வந்து படிக்க வந்துரு அப்படின்னு. அப்படி தான் அங்கே நீங்கள் மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டு ஊடகம் அப்படின்னு பிரதானமாக எடுக்கலை, இங்கே வந்து கல்வி பணிக்கு வந்துட்டீங்க. பார்ட் டைமாக ரேடியோலேயே வேலை செஞ்சேன், அப்புறம் ஃபுல் டைமாகவும் ஆனேன். சரி. தினமணி பேப்பர் நாங்கள் வாங்குவோம். அந்த தினமணி பேப்பரில் ஒரு நாள் ஒரு தலையங்கம் படித்தேன். சரி. ஒரு பெரும் அட்டாக் மன்னாரில் தேவாலயத்தின் மீதோ அல்லது ஏதோ மன்னார் தொடர்புடைய ஒரு அட்டாக். ஓகே. அதில் மன்னார் அழுகிறது அப்படிங்கிற தலைப்பாக இருக்கணும். அந்த தலைப்பில் ஒரு நீண்ட தலையங்கம், முழு தலையங்கம் வந்திருந்தது. ரொம்ப அருமையாக இருந்தது. அதனால் நான் அந்த ஆசிரியர், நான் ஒரு நண்பர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கில் எங்களுக்கு ஒரு நண்பர் இருந்தார். சரி. சுப்பிரமணியம்னு பேர், டாக்டர் சுப்பிரமணியம், தமிழார்வனுடையவர். அண்மையில் இறந்துட்டார். அவர்கிட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன், சார் ஒரு அருமையான எடிட்டோரியல் வந்திருக்கு சார் தினமணியில் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அது இவ்வளோ அருமையாக அதை பற்றி ரொம்ப சிலாகிச்சு பேசுகிறியே. அவர் பாராட்டி ஒரு லெட்ரு போடேன். இப்போ உனக்கு லெட்ரு வந்தால், ரேடியோவில் லெட்ரு வந்தால் சந்தோஷப்படுறல்ல, அந்த மாதிரி நீ ஒரு லெட்ரு போட அந்த எடிட்டருக்கு அப்படின்னாரு. சரி. அவர் வந்து சிவில் சர்வீஸ் எழுதி வந்தவர். ஓகே. சுப்பிரமணியம். அவர் சொன்னார், மகாதேவன் எனக்கு தெரிஞ்சவர் தான், அவர் தான் அவன் தான் சொல்லுவாங்க, ஐராவதம் மகாதேவன். ஆமாம், ஐராவதம் மகாதேவன் எனக்கு தெரிஞ்சவன் தான், நீ ஒரு லெட்ரு போட ரசிப்பான் அப்படின்னார். உடனே அவருக்கு ஒன்று லெட்ரு போட்டேன். இந்த மாதிரி சார் பார்த்தேன், உங்களுடைய தலையங்கம் பார்த்தேன், ரொம்ப அப்படி இருந்தது இப்படி இருந்தது, நான் ரொம்ப அப்படின்லாம் சொன்னேன். இவர் எனக்கு ஒரு பதில் போட்டார். ஸோ எக்ஸலண்ட் தட் யூ கேன் ரைட் டு மீ ஃப்ரம் ஃபிலிப்பீன்ஸ். ஐ எம் ஸோ ஹாப்பி தட் யூ ரெட் மை எடிட்டோரியல். இன்ஃபேக்ட் இட் வாஸ் ஐ ஹூ ரோட். எல்லோரும் நினச்சிருப்பாங்க எடிட்டோரியல்லாம் எடிட்டர் தான் எழுதுவார்னு. யாரோடாலும் எழுதுவாங்களே. இட் ஹேப்பன் தட் ஹி ஹிம்செல்ஃப் ரோட் தட் எடிட்டோரியல். ப்ளீஸ் மீட் மீ வென் யூ கம் ஹியர் அப்படின்னு சொல்லியிருந்தார்.
ஓகே. அப்படி வந்து அவரை நான் எதிர்பாராத விதமாக சந்திக்கும்போது தான் ஜாயின் மீ அப்படின்னாரு. அப்படி ஜாயின் பண்ணி தான் தினமணியில் முதல்ல சேர்ந்தேன். ஓகே. தினமணியில் 2 ஆண்டுகள் இருந்தேன். அங்கே என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ரிப்போர்ட்டர். அவர் நல்ல பீட்டெல்லாம் எனக்கு கொடுத்தாரு. செக்ரட்டேரியட், கமிஷனர் ஆஃபீஸ், கார்ப்பரேஷன், இந்த மாதிரி எல்லாமே எதுவுமே எனக்கு தெரியாத விஷயங்கள். நாங்கள் அங்கே போய் கற்றுக்கிட்டது அதான். அது பின்னாடி ரொம்ப கை கொடுத்துருக்கோம். ரொம்ப ஆமாம், எனக்கு உலகமே தெரியாது. எங்கள் ரிப்போர்ட்டிங் சிஸ்டமே எப்படி, ஏன்னா நீங்கள் ரேடியோவில் நியூஸ் ரீடர், நியூஸ் ரைட்டராக இருக்கிறதுங்கிறது டிக்கரில் என்ன வருதோ அதை மொழிபெயர்க்க போகிறீங்க, அவ்வளோதான். நீங்கள் நியூஸ் அட் தி சோர்ஸ் நீங்கள் கேதர் பண்ணுறோம்ல. அப்போது லோயோலா காலேஜுக்கு 2 கோர்ஸ் சாங்ஷன் ஆச்சு. சரி. அசோக் வர்தன் ஷெட்டி, ஆமாம், ஐஏஎஸ் ஆஃபீஸர். ஆமாம், அவர் வந்து சென்னை பல்கலைக்கழகம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியினுடைய ரெஜிஸ்ட்ரார். அவர் அப்போ வைஸ் சான்சலர் இல்லை, ரெஜிஸ்ட்ரார் வாஸ் ரன்னிங் தி ஷோ. அவர் 2 கோர்ஸ் சாங்ஷன் பண்ணியிருந்தார் வித் ஒன் கண்டிஷன், தட் இஸ் போத் ஹாவ் டு பி ஜாப் ஓரியன்ட் அண்ட் சயின்ஸ் கோர்சஸ். இட் ஹேஸ் டு பி a பிஎஸ்சி. ஓகே. அப்போ இவங்க விஷுவல் கம்யூனிகேஷன் அப்படின்னு ஒரு ஜேர்னலிசம்னு தான் ஒரிஜினல் ஐடியா. ஓகே. இப்போ அது பிஎஸ்சி ஆக்கணும்ல, ஜேர்னலிசம்னா பிஏ தான். அப்போ அது பிஎஸ்சி ஆக்கணுமே. அப்போ ஆமாம், அப்போ என்ன பண்ணணும், சயின்ஸ் குரூப்னா எப்படின்னா நம்ம ஊரில் லேப் இருக்கணும். லேப்னு ஒன்று வந்துட்டால் அது சயின்ஸ் குரூப் ஆகிடுது. ஸோ ஒரு ஃபோட்டோ லேப் ஒன்று போட்டுடலாம், ஃபோட்டோகிராஃபிக் ஒரு லேப் போட்டுடலாம். ஸோ இட் பிகம்ஸ் சயின்ஸ் குரூப். ஃபோட்டோகிராஃபிக் லேப் போட்டாக்க அதுக்கு கோர்ஸுக்கு அப்போ எப்படி ஜேர்னலிசம்னு பேர் வைக்க முடியும், விஷுவல் கம்யூனிகேஷன் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த விஷுவல் கம்யூனிகேஷன் வந்தது. அப்போ இவங்களுக்கு வந்து அதை மனசில் முடிவு பண்ணிட்டாங்க அந்த கோர்ஸ். அது பட் தேர் வாஸ் நோ டீச்சர் அவைலபிள். டாக்டர் மூர்த்தி, ஜுவாலஜி ப்ரொஃபஸர், அவர் லோயோலா காலேஜில் டீன் ஆஃப் சயின்சஸ். அவர் வந்து ஹி வாஸ் இன் சர்ச் ஆஃப் பீப்புள். ஓகே. ராஜமாணிக்கம்னு ஒரு ஃபாதர் இருந்தார் லோயோலாவில். அவர் ஒரு ரிசர்ச், தமிழ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் வச்சுருந்தார். எங்கள் அப்பாவுக்கு எப்படி பழக்கம் தொடர்பு. அப்போ எங்கள் அப்பா அந்த ஃபாதர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஃபாதர்ஸ் ஹவுஸில் வெயிட் பண்ணுறீங்க? ஃபாதர்ஸ் ஹவுஸில் மீட் பண்ணுறேன். எங்கள் அப்பா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. சன் இப்போ ஃபிலிப்பீன்ஸில் படிச்சுட்டு இப்போ தான் வந்து தினமணி இந்தியன் எக்ஸ்பிரஸில் ரிப்போர்ட்டராக ஜாயின் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபாதர் சொன்னார், நீ எதுக்கு பென்ஷன் இல்லாத வேலையில் இருக்கிற, நம்ம காலேஜுக்கு வந்துடுறேன், பென்ஷன்லாம் கிடைக்கும். நான் சொன்னேன், இல்லை ஃபாதர், சேலரி ஒன்று தான் அப்படின்னு, யூஜிசி ஸ்கேல் தான் அதுலேயும் கொடுக்குறாங்க, பட் பென்ஷன் இருக்கியா அதில், இங்கே வந்துடுறியா அப்படின்னாரு. எனக்கு அது கொஞ்சம் அட்ராக்டிவாக இருந்தது. இந்த மீன் டைம் எங்களுக்கு வி ஆர் இம்மீடியட் நீட் ஆஃப் எ டீச்சர் அப்படின்னு சொன்னோடையும் நான் சொன்னேன், சரி காலையில் டெய்லி 1 hour வந்து எடுக்கிறேன், 9 to 10 எடுத்துகிட்டு இங்கே வேலைக்கு வந்தாருன்னு சொல்லிட்டு 9 to 10 அங்கே டீச் பண்ணுவேன். சரி. அப்புறம் அப்படி போயிட்டு இருந்து, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பேட்ச் தானே, அதனால் பெருசாக ஒன்றும் சப்ஜெக்ட் இருக்குது, ஒரு சப்ஜெக்ட் தான், மீடியா, கல்ச்சர் அண்ட் சொசைட்டின்னு. எவ்வளோ பேர் இருந்தாங்க அந்த ஃபஸ்ட்டு பேட்ச்? 65 பேர். அவ்வளோ பேர் வந்துட்டாங்களா? ஆமாம், நீங்கள் வந்து உங்களுக்கு மேத்ஸ் கிடைக்கலன்னா இந்த மாதிரி லோயோ விஸ்காம்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம், லோயோலா கேம்பஸில் இருக்கணும், இது பரவாயில்லன்னு வந்துட்டாங்களா? அப்படியா? அது ஆமாம், அட்மிஷன் அப்படி தானே ஆகிருக்கணும். அப்போ மீடியா, கல்ச்சர் அண்ட் சொசைட்டிங்கிற ஒரே சப்ஜெக்ட்டு அதை டீச் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் வித்தின் 8 months அது ரெக்கக்னைஸ் ஆகிடுச்சு. ஓகே. ரெக்கக்னைஸ் ஆனோடனே 90லேருந்து ஃபுல் டைமர் ஆகிட்டேன். அதை ரிசைன் பண்ணிட்டேன் 91லேருந்து. எந்த ஊருக்கு போனாலும் இப்போதும் நான் பார்க்குறேன், மொழி மேலே ஒரு பெரிய ஈடுபாட்டோடு இருக்கக்கூடியதை பார்க்குறேன். மக்கள் தாய்மொழி மீது இருக்கக்கூடியது ஒன்று இருக்கும். அப்போ வெரிதாஸ் வானொலியும் எப்படி இலங்கை வானொலியோ இங்கே இருக்கிற வானொலி மாதிரி ரொம்ப முக்கியமாக இடம் அந்த புலம்பெயர்ந்த தமிழர்களால் பெருசாக பார்க்கப்பட்டது. ஏதாவது உங்களுக்கு மறக்க? அதாவதுங்க, மேன் இஸ் த மெசேஜ்னு சொல்லுவாங்க. மைக்கேல் ஷூமக்கர் வந்து மீடியம் இஸ் த மெசேஜ் பாரு. மார்ஷல் மக்லூகன், மைக்கேல் ஷூமக்கர், இவங்கெல்லாம் கம்யூனிகேஷனை பற்றிய ஆரம்ப நிலையில் இதுக்கு கொள்கைகளை வகுத்த பிதாமகர்கள். அவங்கெல்லாம் சொன்னது என்னென்னா, அந்த மைக்குக்கு பின்னாடி யார் இருக்கானோ அவனுடைய வாழ்க்கை தான் அந்த கண்டென்ட், அந்த வாழ்க்கைக்கு ஏற்ப தான் அந்த கண்டென்ட் அமையுது அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி எங்கள் அப்பா வந்து ஒரு பெரிய தமிழ் ஆர்வலர். அந்த காலகட்டத்தில் எங்கள் அப்பாவுடைய தமிழால் அந்த வானொலி நிலையம் ஜெயிச்சது. அது ஒரு ஷார்ட் வேவ் ஆளுமை. அப்படி ஆமாம், ஒரு ஷார்ட் வேவ் ரேடியோ ஸ்டேஷன், சிற்றலை வானொலி. இப்போ வந்து உங்களுக்கு பல பேருக்கு சிற்றலை வானொலினா என்னன்னு கூட தெரியாது. இப்போ இன்றைக்கி மாதிரி டிஜிட்டலாக தட்டினோன்னே வந்து கேட்கறது இல்லை. அது நாங்கள்லாம் அதுக்கப்புறம் தொலைக்காட்சி வந்து ஆண்டனாவை திருப்பி ஆமாம், அது வந்து அதனுடைய சிஸ்டர். ஆமாம், அதனுடைய சிஸ்டர் அது. அப்போ இதனுடைய எல்டர் சிஸ்டர் தான் அந்த ஷார்ட் வேவ் ரேடியோ. அப்படியே காதை உள்கிட்ட வச்சு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான நேரத்தில்
எங்கள் அப்பா வந்து அந்த ரேடியோனுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமே, அப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப தீர்க்கமாக முடிவு பண்ணார். என்னென்னா, டெவலப்மெண்ட் ஓரியன்டாக இருக்கணும். இந்த செய்தி இந்த வானொலியை கேட்கறதுனால கேட்குறவங்களுக்கு ஏதாவது பயன் இருக்கணும், கேட்குறவங்களுடைய குரலாக இது ஒலிக்கணும் அப்படின்னு எங்கள் அப்பா ஒரு முடிவு பண்ணார். அதனால் அதை ஒரு பிரச்சார வானொலி ஆக்காமல் அதை ஒரு வெகுஜன ஜனரஞ்சக வானொலியாக ஆக்கினார். கொஞ்சம் கேளுங்கள் அப்படின்னு ஒரு 3 மினிட்ஸுக்கு திருக்குறள் பற்றி பேசுவார். ஹி வாஸ் ஒன்லி பர்சன். அப்போ இந்த நேயர்களுக்கு இடையில் பென் ஃப்ரெண்டுன்னு அப்போ ஒன்று இருக்கும். ஆமாம் ஆமாம் ஆமாம், வானொலியில் கேட்டு பென் ஃப்ரெண்டெல்லாம் இருக்கும். அதெல்லாம் இன்றைக்கி இன்றைய தலைமுறைக்கு பாவம் இவங்க ரசிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சுன்னு வருத்தப்படுதுண்டு. இதெல்லாம் வந்து அப்போது வந்து ஒரு எல்லாருக்கும் ஒரு மடை திறந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரு பல கதவுகளை திறந்த மாதிரி ஆச்சுன்னு. நிறைய பேர் கடிதம் எழுதுவாங்க, கட்டுரை எழுதுவாங்க. இந்த மாதிரி அதை ஜனரஞ்சகமாக்கினாரு. பங்கேற்பையும் உறுதிப்படுத்தி. ஆமாம்மா, இல்லைன்னா அவங்க இந்த ரேடியோ கேட்கணும்னு அவங்களுக்கு என்ன இருக்குது? அங்கே என்ன மாதிரியான ஃபீட்பேக் நீங்கள் பர்சனலாக அதை கேட்குறதுக்கு இப்போ வெளிநாடுகளெல்லாம் பல ஆண்டுகளாக 12 ஆண்டுகளாக தமிழர்கள் சென்று குடிபெயர்ந்து வாழ்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம ஊர் மொழி கேட்காதா, நம்ம தாய்மொழியை கேட்க மாட்டோமான்னு வானொலியை திருவிக்கிட்டு இருந்தவங்களுக்கு திடீர்னு எங்கள் அப்பா நேயர்கள் எப்படி அழைப்பார்னா, அன்பு நெஞ்சங்களே அப்படிம்பார். அன்பு நெஞ்சங்களே நலமா அப்படின்னு அழைப்பார். யார் ஒருத்தர் கடிதம் போட்டாலும் உடனே ஒரு பதில் கடிதம் கையாலே எழுதி போட்டுருவார். இந்த மாதிரி அதை அவர் ஜனரஞ்சகமாக்கினதுனாலையும் இலங்கையில் இருக்கிற தமிழர்களுக்கு அப்போ தான் அந்த பிரச்சனை ஆரம்பிக்குது. 77 முதல் ரயாட் வந்து 77. அந்த முதல் கலவரத்திலேருந்து அதில் இருக்கக்கூடிய செய்திகளை உண்மையாக தமிழில் சொல்கின்ற வாய்ப்பு எங்கள் அப்பா கிடைச்சது. அதனால் பெரிய ரசிகர் கூட்டம்னு சொல்லக்கூடாது, நேயர்கள் கூட்டம் அங்கே உருவாயிட்டு. ஸோ அதையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் ஒரு கல்லூரி பணிக்குன்னு வரும்போது அதை மிஸ் பண்ணலையா? இல்லை இங்கே என்ன அனுபவங்கள் கிடைச்சிது? எல்லாத்த விட நான் அதை ரொம்ப ரசித்ததுக்கு காரணம், நான் தனியாக இருந்தேன், புது துறை. அதனால் நான் அந்த துறையில் என்னுடைய எல்லா முயற்சிகளையும் செய்ய முடிஞ்சது. உதாரணத்துக்கு டேக் ஹோம் எக்ஸாம் கொடுப்பேன். என்னுடைய மாணவர்களெல்லாம் அழைச்சிட்டு சினிமாவுக்கு போவோம். மாதம் ஒரு தடவை ஃபில்ம் அப்ரிசியேஷன் ஒரு கிளாஸ் இருந்தது எங்களுக்கு. அமரம், கிலுக்கம், அபேஸ், கான் வித் த விண்ட், இந்த மாதிரி கிளாசிக்காக ரொம்ப பாராட்டத்தக்க படங்கள் வரும்போது ஆண்களும் பெண்களுமா என் மாணவர்கள் 65 பேரையும் கூட்டிகிட்டு போவேன் நான். அதுவே ஒரு ஸ்கேண்டலாக இருந்தது. அப்போது இவர் சினிமாவுக்குலாம் கூப்பிட்டு போகிறாரு பசங்க. அதுனா எங்கள் சினிமாவுக்கு போகிறது ஸ்கேண்டல்னா, ஆசிரியர் மாணவர்களை சினிமாவுக்கு அது ஆம்பளைங்களும் பொம்பளைங்களுமா போகிறாங்க, பசங்களும் பையன்களுமா. நான் தான் சொன்னேன் அகாடமிக் கவுன்சிலில், சினிமாவுக்கு போகிறது தப்புன்னா சினிமாவை சொல்லி தர்றது தப்பு இல்லையா, அதை விட தப்பு இல்லையா? அப்போ அதெல்லாம் எதிர்ப்பு இருந்துச்சு, விமர்சனங்கள் மட்டும் இல்லை. சரி, நீங்கள் எதை புதுசாக செஞ்சாலும் அதுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஆமாம் ஆமாம். என்னுடைய மாணவர்களை கூட்டிகிட்டு அஜந்தா எல்லோராவுக்கு போனேன். அதெல்லாம் போகணுன்னு என்ன அவசியம் இருக்குது? சரி, அஜந்தா எல்லோராவை அந்த பேட்சை தவிர இனிமேல் அவங்க எங்கே போய் பார்க்க போகிறாங்க? ஐ என்ஜாய்டு டீச்சிங். ஏன்னா நான் இப்போ மாணவர்கள்ட்ட சொல்லுவேன், உங்களுக்கெல்லாம் 17, 18, 19 வயசு, உங்களுக்கு எனக்கு சில மாதங்கள் தான் வித்தியாசமாக, எல்லாம் சிரிப்பாங்க. ஆமாப்பா, ஒரு 150 மாதம் வித்தியாசம் இருக்கும். அதனால் ஒரு சில மாதங்கள்னால் 150 ஒரு சில தர அப்படின்னு சொல்லுவேன். வி என்ஜாய். ஸோ அதை ரொம்ப நீங்கள் என்ஜாய் பண்ணியிருக்கீங்க. ஒரு நட்பான ஒரு பேராசிரியர் அவங்களுக்கு கிடச்சிருக்கிறாங்க, உங்களுக்கும் எக்ஸ்பெரிமெண்டலாக நிறைய விஷயம் பண்ண முடிஞ்சுது அப்படிங்கிறீங்க. நான் புதுசாக பண்ணல பிரதர். அது எப்படின்னா, நான் என்ன மாதிரி படித்தனோ அங்கே அதை நான் இங்கே இம்ப்ளைண்ட் பண்ணேன். அதுக்கான கேம்பஸாகவும் இருந்துச்சு இல்லை? அப்போ அது எல்லாத்தையுமே இட் வாஸ் a new department, it was an autonomous college. ரைட், அதுதான் காரணம். நேர்காணல் அப்படிங்கிறது தான் உங்களோட அடையாளமாக பின்னாடி மாறுச்சு. உங்களுடைய நேர்காணல்கள் அப்படிங்கிறதுல 2 விதமான பார்வை இப்போ முன்வைக்கும். இப்போ நிறைய நேர்காணல்களை எல்லாருமே பண்ணுறாங்க. நிறைய பேர் ஆங்கிலத்தில் இருக்கக்கூடியது அல்லது சர்வதேச ஊடகங்களில் இருக்கிறது வரைக்கும் இங்கே பார்க்குறாங்க. ஒரு நேர்காணல் என்ன விதமாக அமையணும், ஒரு நேர்காணலை எதற்காக நடத்துகிறோம், அந்த அடிப்படை என்ன அப்படின்னு உங்களை பொறுத்தவரைக்கும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல ஒரு நிகழ்ச்சி அப்படிங்கிறது பார்க்கத்தக்கதாக இருக்கணும். அது எப்போ பார்க்கத்தக்கதாக இருக்கணும்னா, எப்போ பார்க்க ஒருத்தரை தூண்டுனா, அதனால் நமக்கு ஏதாவது ஒரு பயன் இருக்கணும். ஒன்று, ஒரு நல்ல பொழுதுபோக்கு இருக்கணும். 2வது, அது ஒரு அர்த்தமுடையதாக பொருளுடையதாக இருக்கணும். அப்புறம் ஒரு ரசனை இருக்கணும் அதில். அது வந்து நேர்காணலுக்கு மட்டும் இல்லை, எதுவுமே எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் காலையில் 9 மணிலேருந்து சாயந்தரம் 4 மணி வரலையும் காலேஜில் உட்காந்துருக்கிற
17, 18, 19, 20 வயசு பசங்களை மணிதோறும் நம்ம பேசுகிறத கேட்க வைக்கிறது இருக்குல்ல, அதை விட பெரிய சவால் எதுவும் கிடையாது. ஓகே. அவன் கேட்கலன்னா பிழை அவன் மேலே இல்லை, நம்ம மேலே இருக்குது. ஏன்னா அவன் எப்படி கேட்டுக்கிட்டே இருப்பான். காலைல 9 மணிக்கு வந்து உட்காந்தவன் யாராவது ஒருத்தர் சாயந்தரம் 4 மணி வரலையும் பேசிக்கிட்டே இருக்கீங்களேடா அப்படின்னு நான் நினைப்பான்ல. அப்போது அவனுக்கு சுவாரஸ்யமாக அவனுக்கு பேசணும், ஏதாவது ஒன்று சொல்லணும். இந்த பயிற்சி எனக்கு வந்து ரொம்ப பயன்பட்டது. அதனால தான் அந்த நேர்காணல்களை கேட்குறவங்களுக்கு அது சுவாரஸ்யமாக இருக்கணும். அப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்க, அப்படியா நீங்கள் எழுத்தாளராக இருக்கீங்களா, என்ன எழுதுறீங்க அப்படின்னு கேட்டால், என்னடா இது எழுத்தாளர் தான் எனக்கு அதனால தானே பேசவே கூப்பிட்ருக்கீங்க அப்படின்னு ஆகிடக்கூடாதுங்கிறதுல நான் இதை தீவிரமாக இருந்தேன். அதே போல் யாரை பேட்டி எடுக்க போகிறோமோ அவங்கள பற்றிய ஒரு ஹோம்ஒர்க் இருக்கும். அந்த ஹோம்ஒர்க்லாம் கூட ஆசிரியராக இருந்ததுனால வந்த பயிற்சி. ஏன்னா கண்டென்ட் இல்லாமல் பேச முடியாது இல்லை. நீங்கள் 65 பேருக்கு நேரடியாக பேசினாலும் மைக்கை சொருவி கேமராவை வச்சுட்டு அது 6 கோடிக்கானது ஆகி போயிடும். ஆக அதில் ஒரு தகவல் இருக்கணும், செய்தி இருக்கணும், சுவாரஸ்யம் இருக்கணும், கேட்குறவங்க இன்னொரு தடவை கேட்கணும்னு நினைக்கிறோம். கேட்பார் பிடிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்பு மொழிவதாம் சொல். அதில் நான் வந்து உறுதியாக இருந்தேன். ஒரு நேர்காணல் என்பது ஒரு விருந்தினருக்கான இடமா, விருந்தினர் சொல்ல வேண்டிய கருத்துக்களை பெறுவதற்கான இடமா, அல்லது அந்த விருந்தினரோடு ஒரு பாக்ஸிங் ஃபைட் மாதிரி ஒன்று பண்ணி அதில் நாம் வெற்றி பெறுகிறோம் அப்படின்னு சொல்கிறதா? இதை எப்படி பார்க்குறீங்க? முதல் என்னுடைய நேர்காணல்ங்கிறது 1978 தான் இருந்திருக்கணும். ரேடியோவுக்கு பண்ணியிருக்கணும். அப்போலேருந்து சொல்கிறேன், நமக்கு செய்யும் தொழில் தான் தெய்வம். நமக்கு அந்த ஒரு பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு, ஒருத்தர் கேள்வி கேட்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குன்னா அதுக்கு நம்ம அந்த கேள்வி கேட்குறதுக்கான தகுதியுடையவர்களாக இருக்கணும். யாரையும் கார்னர் பண்ணணும் அப்படின்னு நான் ஒருபோதும் நினச்சதில்லை. ஒவ்வொருவருடைய அனுபவமும் ஒவ்வொரு மாதிரி. அவர்கள் ஒன்றை சொல்கிறாங்கன்னா அப்படி சொல்லுவதற்கான சூழல் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் நம்முடைய நோக்கம். ஒருத்தர் கார்னர் பண்ணுறது அப்படிங்கிறது அவங்க சொல்கிறதுல அவங்களுக்கு ஒரு முரண்பாடு தெரிஞ்சால் அதை அவங்க என்ன தெளிவாக சொல்லணுங்கிறதுக்காக கேட்கப்படுகின்ற அடுத்த கேள்வியை தவிர அவர்களை கார்னர் பண்ணுறங்கிறதுக்காக நான் ஒருபோதும் இந்த தாட்டே எனக்கு வந்ததில்லை. முதல்ல விவாத மேடைங்கிற நிகழ்ச்சி தான் ஒரு 26 நிகழ்ச்சி பண்ணேன். அப்புறம்தான் இந்த நேருக்கு நேர் வந்தது. முதல் நிகழ்ச்சியாக பங்கேற்றவர் டிஜிபி மோகன்தாஸ். ஆமாம், அப்போ சர்வீஸ்லேருந்து ரிட்டையர் ஆகிட்டார். அப்போ அவர் இலங்கைக்கு போயிட்டு வந்திருந்தார். 93 டிசம்பரில் இலங்கைக்கு போய் ஜெயவர்தனாவை பார்த்துட்டு வந்தார். அந்த ஒரு சந்திப்பு ரொம்ப பரபரப்பாக இருந்தது. ஜெயவர்தனாவை பார்த்தாரு. ஒரு ரிட்டையர்ட் ஆஃபீஸர் ஜெயவர்தன், அவர் தானே இந்த ஆப்ரேஷன் இங்கே வந்து இலங்கை போராளிகள் மீது கடுமையான நடவடிக்கை, ஆப்ரேஷன் டைகர் அவர் தான் பண்ணார். அதனால் அவரை போய் கேட்டேன். அவரும் எந்த ஹெசிடேஷனும் இல்லாமல் ஒத்துக்கிட்டார். அதனால் அவர் மேலே எனக்கு ரொம்ப மரியாதை உண்டு. அவர் பேசும்போது இஸ் எ மலையாளி இல்லை, தமிழில் சிலவற்றை அவர் சொல்கிறத தமிழில் மக்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் செகண்ட் கேள்வி கேட்டது தான். இங்கிலீஷில் அழகாக சொல்லிடுவார், தெளிவுபடுத்தணும்னு கேட்டது தான். அந்த மாதிரியான மக்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தெளிவுபடுத்துறதுக்கான கேட்ட கேள்வியே மக்களுக்கு வந்து புதுசாக இருந்தது. ஐ மெட் ஜெயவர்தனா பிகாஸ் ஹி வாஸ் மை ஃப்ரெண்ட் என்ன சொன்னார். இந்த மாதிரி நீங்கள் போலீஸ் ஆஃபீஸர், அவர் ஒரு ஜனாதிபதி, அது எப்படி நண்பராக இருக்க முடியும்? இது தெளிவுக்காக தான் கேட்டது, அவர் கார்னர் பண்ணுறதுக்காக இல்லை. ஆனால் இப்போ உண்மைக்கு மாறாக ஒரு செய்தியை சொல்கிறாங்க, அல்லது அதை வந்து வெளிச்சம் போட்டு காமிக்க வேண்டியதும் நம்ம கடமை தானேன்னு ஒரு ஒரு ஆமாம், அது உண்மைக்கு மாறாக தான் சொல்கிறாங்கன்னு கூட நமக்கு தெரியாது எல்லார்கள். இப்போ உதாரணத்துக்கு ஒரு எம்பி இருந்தார். அவர் ஒரு தடவை பேட்டி காணும்போது அவர் சொன்னார், டெய்லி செலவாகுங்க, எம்பின்னா என்ன நினைக்கிறீங்க, ரொம்ப செலவாகும், போகணும், போராடணும், ஒரு நாளைக்கு காஃபி டீ செலவே இவ்வளோ ஆகிடும் அப்படி இப்படின்னாரு. அது நான் தெரியாமல் தான் கேட்டேன், சார் எம்பி சம்பளம் வந்து அப்போ 3000 ரூபா சம்பளத்தை வச்சுக்கிட்டு காஃபி டீக்கே 2000 செலவாகவில்லை, என்ன சார் பண்ணுவீங்க அப்படி தான் கேட்டேன். சரி. அப்போ அவர் ரொம்ப வெள்ளைந்தியாக சொன்னார், என்ன இப்போ வந்து சின்ன சின்ன வேலை செஞ்சு கொடுத்தா காசு கொடுப்பானுங்க, அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்க வேண்டியதான் அப்படின்னாரு. கேட்டதும் பிழையில்லை, சொன்னதும் பிழையில்லை. உங்கள் காலகட்டத்தில் அல்லது அதுக்கு பின்னாடி இருக்கலாம். ஏன்னா உதாரணத்துக்கு வச்சுக்கிங்களேன், இப்போ பிரணாய் ராய் ஒரு விதமான நேர்காணல்களை பண்ணுறாரு, கரண் தப்பார் ஒரு விதமான நேர்காணல்களை பண்ணுறாரு. 2 பேருமே நேர்காணல்களில் நல்ல தயாரிப்போடையும் ஆகச்சிறந்ததாகவும் இருக்குது. இது 2 வகையான நேர்காணல்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா, இல்லை இதுதான் எனக்கு ஆப்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்களா? உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு? நம்ம ஒரு விஷயத்தை
நாம் எப்படியோ தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம எப்படி பேசுகிறோமோ பழகுறோமோ அந்த மாதிரி தானே அந்த மொழியையும் கையாளுவோம். ஆங்கில சேனல்களில் நான் சொல்றது வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா மாதிரியான சேனல்களில், CNN மாதிரியான சேனல்களில் பேசுகின்ற தொனிக்கும், பிபிசியில் பேசுகிற இங்கிலீஷுக்கும், டிடபிள்யூவில் பேசுகிற இங்கிலீஷுக்கும், அல் ஜசீராவில் பேசுகிற இங்கிலீஷுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கும். எஸ். அந்த வேறுபாட்டுக்கு பின்னணியே என்னென்னா அந்த கலாச்சாரங்கள் தான். ரைட். இப்போ நான்லாம் ஒரு வானொலியில் பணியாற்றியதுனால நீங்கள் வானொலியில் பேசுகிறதுக்கு ஒரு துணி இருக்குது. வானொலிங்கிறது யூ டாக் டு ஒன் பர்சன். எஸ். வானொலிங்கிறது பொதுக்கூட்ட மேடை இல்லை, பெரியோர்களே அப்படிங்கிற மாதிரி நண்பரே அப்படி தான் பேச முடியல. இதுதான் எனக்கான தாக்கமாக இருந்தது. அதனால தான் என்னுடைய நிகழ்ச்சிகளில் என்னுடைய நடைங்கிறது அங்கேருந்து வந்தது தான். ஒரு சுவாரஸ்யமும் ஒரு இலக்கியமும் இருக்கணும்ல. அதுக்காக தான் சில நேரங்களில் அதை ரசிக்கிறவங்கள்ட்ட தான் நீங்கள் அதை பேச முடியும். எஸ். ஆமாம். அதை ரசிக்காமல் எரிஞ்சு போகிறவங்கள்ட்ட பேச முடியாதுல்ல. ஆமாம். உதாரணத்துக்கு அவர் திரு வாழப்பாடி ராமூர்த்தியை ஃபிலிப்பீன்ஸுக்கு அழைச்சிட்டு போயிருந்தேன். அப்போ ஏதோ பேசிகிட்டு இருக்கும்போது அவர் ஏதோ இதெல்லாம் சொன்னார். அப்போ கடுமையாக செல்வி ஜெயலலிதாவை தாக்குனார். அப்போ நான் சொன்னேன், சார் நீங்கள் என்ன போதிமர புத்தரா இல்லை கல்வாரி சித்தரா? நீங்கள் இன்னும் பெரிய ஒழுக்க சீலர் மாதிரி இதை சொல்கிறீங்களே, நீங்கள் ஒழுக்க சீலர் தானான்னு கேட்டேன். அதை அவர் ரசித்தார். ஆனால் ரொம்ப கடுமையான ஒரு கேள்வி தான் அது. ஆமாம், அது ரசித்தார். எனக்கு என்னென்னா இந்த போதிமர புத்தரா கல்வாரி சித்தராவை எப்படியாவது பயன்படுத்திடணும். சரி. அதுக்கு ஒரு 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 வேக்யூம் தேடிட்டு இருந்தேன், ஒரு பிளேஸ்மெண்ட் தேடிட்டு இருந்தேன். அதை எங்கேயாவது ஃபிட் பண்ணணும். அவரோட நான் இங்கேருந்து ஒன்றா விமானத்தில் போனதுனாலும், ஹோட்டலில் தங்கி இருந்ததுனாலையும், அவரை கூட்டிகிட்டு போனதுனாலையும் ஒரு ப்ராக்சிமிட்டி கிடச்சிருச்சுல்ல. அது இங்கே இடம்பொருள் ஏவல் இருக்குல்ல, எங்கே கேட்குறோங்கிறது இருக்குல்ல, அது அவர் ரசித்தார். ஓகே. அவர் அதை அப்படியே மனசில் அவரும் வாங்கிக்கிட்டு இது எப்படா திருப்பி கொடுக்கலான்னு அவர் மனசுலேயே நினச்சிருப்பார் போல் இருக்கு. பேட்டி முடிவில் அவர் சொன்னார், நான் ஒன்றும் போதிமர புத்தர் இல்லைங்க, ஆனால் நான் ஒரு நாட்டுப்பற்றுடைய தமிழன் அப்படின்னாரு. அப்போ இந்த காவேரிக்காக ரிசைன் பண்ணியிருந்தாங்களே, அது மாதிரி இதை ரசிக்கணும். இப்போ அந்த எப்படி மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு டெமோக்ரட்டைஸ் ஆகிருக்கு ஊடகம். இன்றைக்கி சமூக ஊடகங்கள் நிறையா வந்துருச்சு. எல்லாருமே அவங்களுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ண முடியும். ஒரு ஊடகத்தில் தான் நான் என்னுடைய முகத்தை சொல்லணும்னோ என் கருத்தை சொல்லணும் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற இந்த தன்மை எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க இந்த ட்ராவல்? ஏன்னா நீங்கள் தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட ஒரு 45 ஆண்டுகள் ஊடகத்தோடு பணியாற்றிட்டீங்க, அதனுடைய தொடர்புலேயே இருந்திருக்கீங்க. இப்போ எப்படி மாறி இருக்குன்னு பார்க்குறீங்க? அப்பப்போ நேர்காணல்கள் பார்க்குறேன், 1-2 பார்க்குறேன். சில நேர்காணல்கள் ரொம்ப அற்புதமாக இருக்குது. சில நேரங்களில் எனக்கு தோன்ற எண்ணம் என்னென்னா, பையன் இன்டர்வியூ பண்ணுற பையன் இதை பற்றி தயார் பண்ணிக்காமலே போயிருக்கான் பார் அப்படின்னு எனக்கு தோணும். ஏன்னா ஒரு அடிப்படையில் ஒரு தயாரிப்பு வேண்டாமா? அவசர அவசரமாக முடிச்சுட்டு சார் எனக்கு பார்ட் டைமாகவோ அல்லது பொழுதுபோக்காகவோ அல்லது ஏதோ டில் த நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கம்ஸ்னோ அது செய்யக்கூடாதுல்ல. அண்மையில் ஜஸ்டிஸ் சந்திரசூட ஸ்டீவன் சக்கர் பண்ண இன்டர்வியூ பார்த்தேன். நினச்சி ஒரு வெளிநாட்டுக்காரருக்கு எவ்வளோ ஆழமாக இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டத்தை, இந்தியன் சமூக அமைப்பை புரிஞ்சு வச்சுருக்காரு பாரு அப்படின்னு நினச்சேன் நான். நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அதை சரியாக செய்யணும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், அவர் எனக்கு மியூசிக் பற்றி பெரிய இது கிடையாது, சினிமா பற்றி பெரிய ஆர்வம் கிடையாது, பாட்டு கேட்பேன், அவ்வளோதான். ஏஆர் ரஹ்மான்ட்ட ஒரு இன்டர்வியூ பண்ண சொன்னாங்க. அவர் அந்த இன்டர்வியூ முடிச்சுட்டு அவர் என்ன கேட்டார், நீங்கள் வாத்தியாராக இருந்தீங்களான்னு கேட்டார். சரி. ஆமாம் அப்படின்னு. என்னுடைய வாழ்க்கையை நான் இன்டர்வியூ ஃபார்மில் கொண்டு வரணுன்னா நீங்கள் தான் எனக்கு இன்டர்வியூ பண்ணணுன்னாரு. ஐ வாஸ் க்யூரியஸ் டு நோ ஹூ ஏஆர் ரஹ்மான் வாஸ். ஏஆர் ரஹ்மான் இசையை இவாலுவேட் பண்ணுறதுக்கு நான் யார், அல்லது ஏஆர் ரஹ்மான் இசையை இவாலுவேட் பண்ணுறதுனால நேயர்களுக்கு தான் என்ன இருக்குது. ஓகே. ஒரு மைய புள்ளி, எந்த மனிதனுடைய வாழ்க்கை எப்படி ஆரம்பித்து எப்படி வந்திருக்கு, இதுலேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு தெரியணும்னு நான் நினச்சேன். ரைட். இட் வாஸ் வெரி டச்சிங். எங்கள் அப்பா இறந்த பிறகு அவர் விட்டுட்டு போன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வாடகைக்கு விட்டு தான் நாங்கள் வாழ்ந்தோம்லாம் அவர் சொன்னப்போ, இது ஒரு செய்தி, ஏர் இஸ் சம்திங் ஃபார் பீப்புள் டு நோன்னு அதுலேருந்து எடுத்தேன். அந்த மாதிரி சந்தர்ப்பம், சூழ்நிலை, யாரை பேட்டி எடுக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஏற்ப அமையணும். செல்வி ஜெயலலிதா மாதிரியான ஒருத்தர் அவங்க என்னை சந்திச்ச போய் சொன்னாங்க, நான் உங்கள் நிகழ்ச்சியெலாம் ரொம்ப பார்ப்பேன் அப்படின்னாங்க. இப்போ 97 சொன்னாங்க. உங்கள் ப்ரோக்ராம்லாம் ரொம்ப பார்ப்பேன். உங்களுக்கு தெரியும், அந்த வளர்ப்பு மகன் திருமணம்லாம் நான் தான் ஆங்கர் பண்ணேன். அவங்கள கடுமையாக விமர்சன் தான். என்னுடைய நண்பர் மறைந்த விவேக் சொல்லுவார், சார் ஒரு கவர்மெண்ட்டே கீழே இறக்கிட்டீங்களே சார் அப்படிம்பார். அந்த மாதிரி கடுமையான விமர்சனங்கள்லாம் பண்ணேன்.
ஆனால் என்னை சந்திச்சப்போ அவங்க சொன்னாங்க, உங்கள் ப்ரோக்ராம்ஸ்லாம் பார்ப்பேன், வெரி இன்ட்ரெஸ்டிங், ஆப்பர்ச்சுனிட்டி டு லேர்ன் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் தொழிலில் வளரணுன்னாலும் சரி, ஒரு ஆத்ம திருப்தி அடைனாலும் சரி, பி சின்சியர், பி ஆனஸ்ட். ஜெயலலிதா அவர்களை பற்றி சொன்னீங்க. நான் வெகு சிலரோட பற்றி மட்டும் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். நிறைய பேர் இந்திரா காந்தி அவர்கள தொடங்கி கலைஞர், ஜெயலலிதா அவர்கள்னு பல பேரை நேர்காணலும் பண்ணியிருக்கீங்க. கொஞ்சம் நெருங்கி பழகுவதற்கான வாய்ப்புகளும் இருந்திருக்கு. திரு விபி சிங் வரைக்குமானதுன்னு வச்சுக்கோங்க. ஜெயலலிதா அவர்கள் இப்போது அவங்களுடைய பிறந்த நாளும் வர்றதுனால நான் ஒரு பர்சனாலிட்டி அவங்கள நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் டிஃபைன் பண்ணணுன்னா பல பேர் பல விதமாக பார்த்துருப்பாங்க, தமிழ்நாட்டு மக்களும் பார்த்துருக்குறாங்க. திரு ரவி பெர்னாடை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா அப்படிங்கிற ஒரு பர்சனாலிட்டினா இதுதான் அப்படின்னு. ஒரு அரசியல்வாதியாக அவர் மீது நிறைய பாராட்டுகளும் இருக்கும், விமர்சனங்களும் இருக்கும். யாராலும் விமர்சிக்கப்படலாம், தண்டிக்கப்படலாம். அதெல்லாம் அது உள்ள நான் போக விரும்பலை. ஏன்னா எனக்கு அது தெரியாது, நான் அளவுகோல் அல்ல. செல்வி ஜெயலலிதா என்ற பெண்மணியை பொறுத்தவரையிலையும் நான் என்னுடைய மெஷரில் சொல்கிறேன். அவங்க வந்து ஒரு வெரி லவ்விங் பர்சன். ஷி டிசர்வ்ட் எ பெட்டர் ரிலேஷன்ஷிப் வித் எவ்ரிபடி. ஷி டிசர்வ்ட் எ பெட்டர் லைஃப்ங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா ரொம்ப அன்பாக இருப்பாங்க, ரொம்ப தாய்மையோடு இருப்பாங்க. இப்போல்லாம் ரொம்ப அவங்கள பற்றி நினைக்கிறேன். ஒரு எக்ஸ்ட்ரீம்லி லவ்விங் பர்சன், எக்ஸ்ட்ரீம்லி கேரிங் பர்சன். அவங்கள பற்றின ஒரு பிக்சர் இருக்குல்ல, ரொம்ப ஒரு அயன் லேடி. அஃப்கோர்ஸ் அது ஒன்று, அது வந்து அட்மினிஸ்ட்ரேஷனோ மற்ற விஷயங்களோ, பட் ஒரு நெருங்க முடியாத ஒருத்தர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வருதில்ல, அது நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா அவங்க இருந்த திரைத்துறையில் தொடங்கி அரசியல் துறை வரைக்கும் அவங்க எதிர்கொள்ள வேண்டிய விஷயங்கள் பல அம்சங்கள் இருந்துச்சு. அவங்க இருந்த சூழல் ஒன்று, இது எல்லாமே நான் புரிஞ்சுக்கிறேன். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒருத்தர் அவங்க யார் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களை மாதிரி நெருங்கி பழகக்கூடிய ஒரு நம்ம நினைக்கிறோம் அவங்களுக்கு வெளி உலகம் தெரியாது அப்படின்னு. அவங்களுக்கு ஒரு லார்ஜ் நெட்வொர்க் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸு சென்னையில் இருக்காங்க இன்னமும். அவங்க சின்ன வயசுலேயும் இருக்காங்க, வயதானவங்களாகவும் இருக்காங்க, அவங்க அம்மாவோட தோழியரும் இருக்காங்க. இந்த மாதிரி அவங்க தனக்குன்னு ஒரு உலகத்தை அமைச்சிக்கிட்டாங்க. அவங்கள பொறுத்தவரையிலையும் தன்னுடைய ப்ரைவசியை ரொம்ப மதித்தாங்க. வணக்கம்னா வணக்கம். நீங்கள் கிறிஸ்மஸுக்கு கேக் அனுப்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக தீபாவளிக்கு அங்கேருந்து ஸ்வீட் வரும். அந்த ரெசிப்ரோக்கல் உண்டு. நீங்கள் எழுந்து நின்று வணக்கம் சொன்னால் அவங்க எழுந்து நின்று வணக்கம் சொல்லுவாங்க. நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்களோ அதை பல மடங்கு உங்கள்கிட்ட பிரதிபலிப்பாங்க. எந்த ஒரு காலகட்டத்திலையும் தன் மீது ஒருவர் ஒரு துளி அளவு அன்பு வச்சுருக்காங்கன்னு தெரிஞ்சதுன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒன்று திருப்பி செய்யணுன்னு அதை அவங்க துடிப்பாங்க. அப்புறம் ஒரு டிப்பிக்கல் தமிழ் பெண் இருக்காங்கல்ல, அவங்களுக்குரிய அந்த தாய்மையை வந்து அவங்கள்ட்ட பார்க்க முடியும். நான் கடைசியாக வந்து நான் அதுக்கப்புறம் பார்த்தேன், பட் என் பிள்ளைகளோட நான் பார்த்ததுங்கிறது 2014 என் பிள்ளைங்கள்லாம் வெளிநாடுகளுக்கு போகும்போது அவங்கள அழைச்சிட்டு போனேன். 3 பெண் குழந்தைகள். அதில் ஒரு பெண் வந்து ஐநாவில் பணியாற்றுது, இன்னொரு பெண் வந்து இங்கிலாந்தில் மருத்துவராக இருக்குது, இன்னொரு பெண் அமெரிக்காவில் ஒரு அறிவியல் அறிஞராக இருக்கு. அவங்க ஒவ்வொருத்தட்டையும் அவங்க பேசும்போது எங்கள் அம்மாவோ எங்கள் அத்தையோ அவங்களுடைய பிள்ளைகளுடைய பெரியம்மாவோ சித்தியோ பேசுனா எப்படி பேசியிருப்பாங்க அப்படி தான் பேசினாங்க. அந்த ஒரு இதோட நீ நல்லா படிக்கணுமா, நல்லா இருக்கணுமா, மிஸ்டர் பெர்னாட் காலகாலத்தில் இவனுக்கெல்லாம் ஆண்டெல்லாம் நீங்கள் செய்யணும், மறந்துடாதீங்க, தயங்காமல் என்னை கேளுங்க, நான் எல்லாம் ஞாபகம் வச்சுருக்க முடியாது இல்லையா, அம்மா நீ ஃபிசிஷியன், நீ நல்ல ஃபிசிஷியன் ஆகணும் என்ன, இப்படி தான் பேசினாங்க. ஓகே. அந்த காட்சி எனக்கு இன்னமும் அப்படியே ஞாபகம் இருக்குது. நான் வந்து அவங்கள வேறு மாதிரிலாம் நான் பார்த்ததும் இல்லை, அவங்கள பழகினதும் இல்லை. அவங்களுக்கு நீங்கள் முதல் சந்திப்பு உங்களுக்கு வந்து ஒரு சின்ன சங்கடமாக இருந்ததா? ஏன்னா நம்ம வந்து கடுமையாக விமர்சிச்சு, ஐயோ நான் வந்து நம்ம கொஞ்சம் தயக்கமாக தான் இருந்தது எனக்கு. ஏன்னா நான் அவங்கள கடுமையெல்லாம் விமர்சித்து இருந்தேன். எதிர்பாராத விதமாக தான் அது அமைஞ்சது. அது அவர் திருநாவுக்கரசு சார் தான் கொண்டு போய் மகாலிங்கத்திட்ட சொன்னார். சரி, மகாலிங்கம் சார் தெரியுமா அப்படின்னாரு. ஒரு பேட்டி கொடுத்தாங்க. அப்புறம் மகாலிங்க சார் தான் கொண்டு போய் அம்மா ரவி பெர்னாட்னு, ஓ இவர் எனக்கு தெரியுமே அப்படின்னாங்க. ஓ இவர் எனக்கு தெரியுமே அப்படின்னாங்க. எனக்கு சொரேன் இருந்து என்னடா தெரியுமேங்கிறாங்களே, ஏதோ தொக்கி நிற்கிதோ அப்படின்னு நினச்சேன். இது 1997 மார்ச்.
ஏன்னா 96 தான் இதெல்லாம் 95ல் வளர்ப்பு மகன் திருமணம் அந்த ஆமாம் ஆமாம் விமர்சனங்கள்லாம் 96 ஜனவரி பிப்ரவரியில் தானே வளர்ப்பு மகன் திருமணம் 96 95 இது முடியுது நிகழ்ச்சி. அவங்க கவர்மெண்ட் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஆமாம் ஆமாம் அவங்க வழக்கு அதெல்லாம் சந்திச்சு அதுக்கப்புறம் அவங்க அதை பற்றிலாம் எதுவுமே என்ன கேட்டேன். சரி 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 சரி. அதான் நான் அடிக்கடி நினைப்பேன். அவங்க சிமிகாவேலோட அந்த இன்டர்வியூ இப்போ வரைக்கும் போய் ஆமாம், ஆமாம், 97 இன்டர்வியூன்னு நினைக்கிறேன். 96 97 அந்த சிறைக்கு வெளில வந்த பிறகு கொடுத்துருப்பாங்க. 99ல் கொடுத்தாங்க. அதில் நிறைய விஷயம் பேசியிருந்தாங்க. ஒன்று வந்து நான் என்னுடைய வாழ்க்கையை இப்போ தான் வாழ்கிறேன்ற மாதிரி ஒரு அம்சம் சொல்லிப்பாங்க. 1/3 ஆஃப் மை லைஃப் வந்து அம்மா இருந்தது, 2வது லைஃப் இவங்க அப்படின்னு வரும்போது அதெல்லாம் மீன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் இப்போ வந்து அவங்களோட அரசியல் ரீதியாகவும் இப்போ அவங்களுக்கான நிகழ்ச்சிகள் பண்ணீங்க, அப்புறம் இது ஸ்பீச் ப்ரிப்பேர் பண்ணுறது வரைக்குமான விஷயங்கள் வந்தது. அதில் அவங்க டிக்டேட் பண்ணுவாங்களா இல்லை நீங்கள் சொல்கிறதையும் ரிசீவ் பண்ணிப்பாங்களா? சப்ஜெக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி அதில் இருந்தாங்க? அவங்க எவ்வளோ டெமோக்ராட்டிக்ங்கிறது சொல்கிறேன். இலங்கையில் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் தலைமையில் ஒரு குழு அனுப்புறது போகிறாங்க. எம்பிக்கள் குழு போகிறதுன்னு டெலிகேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, ரெடி பண்ணுறாங்க. ஏடிஎம்கேலேருந்து யார் அனுப்புறதுன்னு கேட்குறாங்க பார்லிமெண்ட்டில். அவங்க எம் பேரை எழுதுகிறாங்க. சரி. அவங்களுக்கு உதவியாளராக இருந்த அவங்களுடைய ஆஃபீஸராக இருந்த S1 இருந்த ஷீலா பிரியா என்ற அப்புறம் சொன்னாங்க, அம்மா உங்கள் பேரை தான் எழுதுனாங்க. அவங்க சொன்னாங்க, வாரம் இவர் தான் உணர்ச்சிகரமாக பேசிகிட்டு இருக்காரு, போய் பார்த்துட்டு வரட்டும். சரி சரி அப்படின்னு என் பேர் எழுதினாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, நான் என் பேர் எழுதிட்டாங்க. நான் வந்து டெல்லியிலேருந்து வந்து சரி போகிறதுக்கு முன்னாடி உங்களை சொல்லிட்டு போகலாம் அப்படின்ட்டு அவங்கள பார்க்க போனேன். வார் கிரிமினல் அப்படின்னு ஒரு புக்கு சரி ஹிகின் பாதம்ஸில் வாங்கிட்டு கொடுக்கணுமே அப்படின்ட்டு அசம்பிளி நடந்துகிட்டு இருந்தது. அந்த புக்கை கொண்டு கொடுத்தேன். சொல்லிட்டு அம்மா நான் போயிட்டு வர்றேம்மா இலங்கைக்கு, போயிட்டு வாங்க எல்லாம் பார்த்துட்டு வாங்க அப்படின்னா. நான் சொன்னேன், மேடம் அந்த ஐட்டனரி பார்த்தேன், அதில் வந்து காலையில் பிரசிடெண்ட்டோட பிரேக்ஃபாஸ்ட்டு, மத்தியானம் டிஃபென்ஸ் மினிஸ்டரோட லஞ்சு, ராத்திரி டிஃபென்ஸ் சீஃபோட டின்னர், அப்புறம் ஸ்டேயிங் அட் த கேம்ப்பு, மிலிட்ரி கேம்ப்பு அப்படிலாம் இருக்குது அப்படின்னு. ஆமாம், இப்போ இதுதான் இந்த டெலிகேஷன்னு போனால் இதுதான் லஞ்சு தான், டின்னர் தான், இது தான் அப்படின்னு சிரித்தாங்க. சரி. அதுவும் இல்லாமல் ஒரு இடத்துல கூட அந்த வதை முகாம்களில் இருக்கிறவங்கள சந்திக்கிறதுக்கு அதில் இல்லையம்மா அப்படின்னு. அப்படியா, சரி என்ன செய்யலாங்கிறீங்க அப்படின்னாங்க. நம்ம போக வேண்டாம்மா. அப்படியா, பேர்லாம் கொடுத்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணே அப்படின்னாங்க. இல்லைம்மா நம்ம போக வேண்டாம்மா, காலத்துக்கும் கழகத்துக்கு அது ஒரு பழி வந்துடுமா. ஐ சி, இட்ஸ் அ பாயிண்ட் அப்படின்னு பெல் அடித்தாங்க. அவர் மிஸ்டர் ராமலிங்கம், செக்ரட்டரி 4 அவர் வந்தார். மிஸ்டர் ராமலிங்கம் ப்ளீஸ் டெல் த சீஃப் செக்ரட்டரி அண்ட் அதர் செக்ரட்டரிஸ் டு கம் அப்படின்னாங்க. ஷீலா பிரியா, வெங்கட்ராமன், சீஃப் செக்ரட்டரி சாரங்கி இருந்தாங்க. நான் உட்காந்துருந்தேன். அவங்க கேட்டாங்க, மிஸ்டர் சீஃப் செக்ரட்டரி, மிஸ்டர் பெர்னார்ட் சேஸ் தட் வி ஷுட் பாய்காட் இட், வாட் டு யூ திங்க் அப்படின்னாங்க. அவர் சிரிக்கிறதா ஆமாங்கிறதா அப்படின்னு ஒரு சின்ன டைலமாவில் இருந்தார். ஸோ யூ ஆர் ஹெசிடேட்டிங், வாட் டு யூ திங்க் ஷீலா அப்படின்னாங்க. மிஸ்ஸஸ் ஷீலா அப்படின்னாங்க. Madam's decision must be well thought of. Whatever Madam says, let that be done அப்படின்னாங்க. Well, okay. Mr. Venkatraman, Mr. Ravi Bernard will dictate now. You take it down. Oh. I'm going to the assembly. You send it to me அப்படின்னாங்க. அவங்ககிட்ட சொன்னாங்க, see, budget session is going on. I have to be there. Okay. You dictate and they will send it to me அப்படின்னாங்க. நான் ஒன்றே எழுதினேன், இன்ன காரணத்துக்காக அனுப்பலான் இருந்தேன், இன்ன காரணத்துக்காக அனுப்பலை, இன்னாரும் அனுப்பலான் இருந்தேன், அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன், போக வேண்டான்னு சொல்லிட்டேன். ஓகே அப்படின்னு எழுதினாங்க. நான் என்ன டிக்டேட் பண்ணேன்னா அதில் ஒரு வார்த்தை கூட மாற்றலை. பெர்னார்டுங்கிறத மட்டும் பேர் 3 சுழி நான் இட்டுன்னு போட்டிருந்தாங்க. ஓகே, அதை மட்டும் அடிச்சுட்டு 2 சுழி இன் போட்டு அதுக்கு குறிப்பு எழுதினாங்க. குறிப்பு
இந்த 3 சுண்ணா போட்டு இதை எப்படி பேச்சு வழக்கில் உச்சரிக்க முடியும் அப்படின்னு கொஸ்டின் மார்க் போட்டிருந்தாங்க. ஓகே. அப்படி இருப்பாங்க அவங்க. ஓ, ஐயோ அதெல்லாம் ரொம்ப அது வரைக்கும் நோட் பண்ணியிருக்காங்க. ஆமாம். அது மாதிரி ஒரு உங்களுக்கு ஒன்றை சொல்லி கொடுக்காம விட மாட்டாங்க. போயிட்டா அது நிறைய அனுபவங்களை நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆமாம், ஒன்று சொல்லி கொடுக்காம விட மாட்டாங்க. அவங்க சொல்கிறதுல கரெக்டாகவும் இருக்கும், நம்ம சொல்கிறதையும் ஏற்றுக்குவாங்க. ஓகே. அதே போல் சேலத்தில் 2009 தேர்தல் பிரச்சாரம் நான் தான் ஸ்பீச் எழுதுகிறேன். நான் ஒரு இது எழுதி சேர்த்துட்டேன். இலங்கையில் எனது தலைமையில் எங்களுடைய பங்களிப்போடு ஒரு மத்திய அரசு அமையும் போது இலங்கைக்கு படையை அனுப்புவோம்னு எழுதிட்டேன். ஆமாம். பார்த்தாங்க, படையை அனுப்புவோமா அப்படின்னாங்க. இல்லைம்மா, அது ஒய் நாட் when it happened in Bangladesh, when our peacekeeping forces can be in Africa, why not? Yes, why not? We will அப்படின்னாங்க. அந்த மாதிரி ஒரு ஓப்பன். ஆனால் அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் அது விமர்சனத்துக்குள்ளான ஒன்றாவே ஜோரி ஒரு மாநில முதலமைச்சர் எப்படி படை அனுப்ப முடியும்? இல்லை, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மத்தியில் எங்கள் அரசாங்கம் 2009 ஆமாம், அந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி தான் அதை சொல்கிறேன். நான் ஆக்சுவலாக சொல்கிறேங்க, அன்னைக்கு மட்டும் ஏடிஎம்கே இருந்தால் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்திருந்தா டெஃபினெட்லி ஷி வுட் ஹவ் சென்ட் தி மிலிட்ரி. ஆனால் ஈழத்தமிழர் பிரச்சனையில் அவங்க நிலைப்பாடு என்ன இருந்துச்சு? இறுதி போருக்கு முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்றுன்னு அவங்க என்ன நினச்சாங்கன்னா, நான் அவங்களோட ஆழ் மனசு என்னன்னு எனக்கு தெரியாது. பட் அவங்க என்ன நினச்சாங்கன்னா, ஒரு ஒரு இன்டர்னல் இஷ்யூவில் நம்ம தலையிடலாமா அப்படிங்கிறது அவங்களோட முதல் கேள்வியாக இருந்தது. ரெண்டாவது, ஒரு உலகம் பூரா இப்போ பாலஸ்டீனியன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன் PLOவை யாசர் அரஃபத்தை லீடராக கொண்டாடுறவங்களும் உண்டு, டெரரிஸ்ட்டாக இன்றைக்கி வரலையும் பார்க்குறவங்களும் உண்டு. அவங்க இந்த ரொம்ப டெரரிசம் இருக்கோ அப்படின்னு அவங்க ஒரு வெளிப்படையாக நிறைய வச்சாங்க. அப்புறம் காலப்போக்கில் அவங்க அந்த அந்த இன்னும் டெவலப்மெண்ட் தானே. நீங்கள் ஆல்ஃப்ரெட் துரையப்பா 1975 மர்டர் அப்போ இது இவ்வளோ பெரிய இயக்கமாக வரும்னு யாருக்கு தெரியும்? ஆமாம். அதனால் இது டெவலப் ஆக அவங்களுடைய தாட் ப்ராசஸும் டெவலப் ஆச்சு. பட் ஆனால் அவங்க அந்த உங்களுக்கு தெரியும், அந்த இவர் மிஸ்டர் பிரபாகரனுடைய பையன் இறந்து போனப்போ ரொம்ப மனசு கஷ்டப்பட்டாங்க. அந்த போஸ்டரை பார்த்தாங்க போல் இருக்கு கத்தீட்ரல் ரோட்டில். மனசு கஷ்டப்பட்டாங்க. என்ன அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. உங்களோட இந்த அனுபவங்கள், அதாவது நேர்காணல்கள் அல்லது மற்ற ஊடக அனுபவங்களில் ரொம்ப மறக்க முடியாத சில சந்திப்புகள் அல்லது நேர்காணல்கள் அப்படின்னு எதை நீங்கள்? இந்த டெட்லைனை மீட் பண்ணுறதுக்கு ஓடுறதுங்கிறது அது ஒரு பெரிய சவால். அப்புறம் பல பேர் அப்போல்லாம் டிவிக்கே வர மாட்டாங்க, ஏன்னா இது இவ்வளோ ரீச் கிடையாது இல்லை. அப்புறம் என்ன இவர் போதி மரத்து புத்தரான்லாம் கேள்வி கேட்குறாரு அப்படின்னு ஒரு சிந்தனை, அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அப்போ ரொம்ப க்ளோஸ்டாக வந்திருப்பாங்க, நமக்கெல்லாம் கேள்விகளுக்கு அப்பாற்பட்டவர்கள்னு ஒரு இடம் இருந்திருக்கும். இந்த மாதிரி ப்ரெஸ் மீட்டு அப்போல்லாம் ப்ரெஸ் மீட்டு தான். ப்ரெஸ் மீட்லேயும் ரிப்போர்ட்டர்ஸ் கேட்குறது தானே. ஆமாம், கேட்குறது தான், எழுதுறது தான். அப்புறம் போய் இதர் வானொலி அல்லது பேப்பரில் வர்றது தான். அதில் நீங்கள் ஃபைனல் இதை காப்பியை கூட பார்த்துட்டு ப்ரெஸ்ஸுக்கு அனுப்புகிறவங்களும் உண்டு. இப்போ அதை நான் அப்படி சொல்ல பார்க்க மாற்றி எழுதிக்க அப்படின்னு சொல்லதும் உண்டு. சரி சரி. ஸ்லிப் ஆஃப் த டங்க்லாம் அதில் இடமே இல்லை. இங்கே ஒரு வார்த்தை மிஸ் ஆகிட்டா கூட பிடிச்சிக்கிறோம்ல. இப்போ அதை நாள் பூரா போட்டு பிரேக்கிங் நியூஸ்லாம் போடுறோம்ல. அந்த வகையில் ரெகுலர் நடவடிக்கைகள் ரெகுலர் தான். ஓகே, அதில் ஒன்றும் இல்லை. ஆனால் சில பேட்டிகள்லாம் ரொம்ப வாழ்நாள் பூரா நினைக்கத்தக்க பேட்டி தான். திரு VP சிங்கோட பேட்டி. நான் திருமதி இந்திரா காந்தி அம்மாவை பார்த்ததில் எனக்கு இன்னமும் வாழ்க்கையில் நான் பெற்ற பேரும் பேர். அதுலேயும் 18 வயசில் போய் ஆஃபன் ரேஷியல் ரயாட்ஸ் இன் ஸ்ரீலங்கா, நீ என்ன பண்ண போகிற எங்கள் மக்களுக்குங்கிற மாதிரி கேள்வி கேட்குறதும், அதன் விளைவாக நாங்கள் ரொம்ப பிரச்சனைகளை சந்தித்தோம். ஆமாம்மா, இன்டர்போல் எங்கள் அப்பாவை இன்டராகேட் பண்ணி, ஏன்னா அவர் தான் சீஃபு, எங்கள் அப்பா அப்போ வி வர் லாஃபிங், என்னடா அது இந்த ஒரு கேள்வி கேட்டதுக்கு இப்படி அப்படின்னு. அதே நேரத்தில் அவங்க மிஸ்ஸஸ் இந்திரா காந்தி பற்றி கூட சொல்லணும். இப்போ நான் சொன்னேன்ல, அம்மா ஜெயலலிதா ரொம்ப அன்பானவங்க, கருணையானவன்னு. அந்த மாதிரியான உயரங்களுக்கு போகிற பெண்கள் எல்லாமே அப்படி தான் இருப்பாங்களோ என்னவோ. ஏன்னா திருமதி இந்திரா காந்தியை கூட என்னை பார்த்து வெளிநாட்டில் என்னை அறிமுகப்படுத்துகிறாங்க. எஸ் மை சன், எஸ்
அப்படின்னு அவங்களோட அந்த பரிவை வந்து நீங்கள் அன்பானவர் அப்படின்னு காட்டுறதுக்கு வாழ்நாள் பூரா கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு வார்த்தை போதும், ரைட். ஒரு பார்வை போதும், ஒரு ஒரு கனிவான ஒரு 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 தலை அசைப்பு போதும் நீங்கள் எப்படிப்பட்டவர்னு காட்டுறதுக்கு. அந்த வகையில் அவங்கள நான் சந்தித்தேன். அதாவது மலக்கன்யாங்னு சொல்லுவாங்க. பிலிப்பீன்ஸினுடைய பிரசிடென்ஷியல் பேலஸை நம்ம ராஷ்டிரபதி பவன் சொல்கிற மாதிரி மலக்கன்யாங் பேலஸ்ம்பாங்க. அந்த பேலஸில் தான் மீட் பண்ணேன். ஓகே. நிறைய பிரசிடென்சியும் பார்த்துருக்குறேன். ஓகே. இந்த கனிவும் பரிவும் அந்த தோன்றுறது பாருங்க, அது வந்து இந்த 2 பேர்கிட்ட தான் பார்த்தேன். ஓகே. இப்போது ஒரு பையன் வந்து நம்மளை பேட்டி எடுக்க வர்றான் அப்படின்னா, ஒரு நிருபர் வர்றார் அப்படின்னா, அந்த இந்த சில நண்பர்கள், சில உயர்ந்த மனிதர்கள்ட்ட பார்த்திங்கன்னா, அவங்க உடனே நம்மளை ஜட்ஜ் பண்ணுவாங்க. சரி, இவன் ஒரு ஸ்டோரி ஃபைல் பண்ணணும், இவனுக்கு ஒரு ப்ரொஃபஷன் இருக்குது, ரைட், இவனுக்கு நான் ஏதாவது ஒன்று எக்ஸ்க்ளூசிவாக சொல்லணும், இவன் இந்த ப்ரொஃபஷனில் மேலே வரணும், சின்ன பையன் தொடக்க நிலையில் இருக்கிறான், இவ்வளவும் அவங்க மனசில் இருக்கணும், இருக்கும். ஓகே. இந்த அன்பானவங்கன்னு சொல்கிறோம்ல, அவங்க வந்து நீங்கள் வந்து ஒரு நமக்கு வந்து சில நேரத்தில் டிராஃபிக் சிக்னலில் ஒரு கை மட்டும் அப்படி வெளிஞ்சு இப்படி ஒன்று ஒரு வார்த்தை இல்லாமல் கேட்கும்போது நம்ம உருகி போயிடுவோம். சில பேர் வந்து 1000 வார்த்தைகளில் பேசுவாங்க, நமக்கு அந்த எண்ணம் வராது. அந்த மாதிரி ஒரு பரிவோடு சேர்த்து அழைத்து கலைஞர் கூட எனக்கு ஒரு பேட்டி கொடுத்தாரு வானொலிக்கு. காலையில் அவர் திரு கோசிமணின்னு அமைச்சர், அவர் தான் அறிமுகப்படுத்தார். ஒரு 10 நிமிஷம் தான் மணி, அதுக்கு மேலே டைம் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பார் போல் இருக்கு. அதனால் அவர் கோசிமணி என்கிட்ட சொன்னார், சார் ஒரு 10-15 நிமிஷத்துக்கு மேலே எடுத்துக்காதீங்க சார் அப்படின்னாரு. அப்போ நான் ஒரு பூல் ரெக்கார்டிங் தான், அப்போல்லாம் ஒரு பூல் ரெக்கார்டர் எடுத்துகிட்டு போய் மாடியில் கொண்டு போய் விட்டாங்க. நான் ஆன் பண்ணால் ஓடலை. என்ன வேலை செய்யலையா அப்படின்னாரு. இல்லைங்க அப்படின்னா அப்போ தான் பார்த்தேன், அது இந்த சாக்கெட்டில் வந்து கொஞ்சம் லூஸாக இருந்தது, அது நல்லா பொருத்தி விட்டப்போ ஓடிச்சு. பேட்டி கொடுத்தாரு. 10 நிமிஷம், இன்னொரு 15 ஆச்சு, 20 ஆச்சு, 25 ஆச்சு, அரை மணி நேரம் ஆச்சு, 3/4 மணி நேரம் ஆச்சு, 1 மணி நேரம் ஆச்சு, பேசிக்கிட்டு இருந்தார். காஃபி கொடுத்தாரு, காஃபி கொண்டாந்து கொடுத்தாங்க. அப்புறம் இந்த புத்தகங்கள்லாம் கையெழுத்து போட்டு எனக்கு கொடுத்தாரு. நான் சொன்னேன், என் மனைவியும் அம்மா அவங்க வந்திருக்காங்க, கீழே இருக்காங்க, உங்களை பார்க்க அவங்க மேலே வரலாமா அப்படின்னு கேட்டேன். வர சொல்லுங்கள் அப்படின்னாரு. என் தம்பி, என் மனைவி, என் அம்மா 3 பேரையும் அறிமுகப்படுத்தி விட்டேன். சொன்னார் எங்கள் அம்மாட்ட, வாங்க வாங்க, நான் என்ன குளிக்கவே இல்லைம்மா, வாங்க வாங்க, 8 மணிலேருந்து உங்கள் பையனோடய உட்காந்துட்டேன் அப்படின்னாரு. அப்புறம் சொன்னார், கீழே போய் பார்த்துட்டு போங்க எல்லாரையும் அப்படின்னாரு. அவங்க குடும்பத்தாரை பார்த்துட்டு போனார் எல்லோரும். அப்போ அங்கேயே ஒரு ஃபோட்டோகிராஃபர் இருந்தார், அவரே ஃபோட்டோலாம் எடுத்து கொடுத்தாங்க. இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் பாருங்கள், இந்த பையன் ஒரு ஸ்டோரி ஃபைல் பண்ணணுமே, அந்த ஸ்டோரி நல்லா வரணுமே, அந்த இவனுடைய ப்ரொஃபஷன் இதில் தொக்கி நிற்குதே அப்படிங்கிற ஒரு கருணை இருக்குது பாருங்கள். அந்த மாதிரியெல்லாம் வந்து எடுத்த உடனே உங்களுக்கு ஒரு எம்பத்தி வரணும். யூ மஸ்ட் ஃபீல் ஒன் வித் தட் பர்சன். அந்த மாதிரி இருந்தவங்களில் நான் நிறைய பேரை பார்க்கல அப்படி. ஓகே. அவர் விபி சிங் கூட மறக்க முடியாத ஒரு மனிதர். எனக்கு லஞ்ச் கொடுத்தாரு. அவர் சொன்னார், மை ஒய்ஃப் இஸ் கம்மிங் டு ராமேஸ்வரம் நெக்ஸ்ட் மந்த், ஐ வில் டெல் ஹர் டு கான்டாக்ட் யூ அப்படின்னாரு. அந்த அம்மா வந்தாங்க. நாங்கள் இங்கே ஜெகவீர பாண்டியன் அப்போ நண்பர் இருந்தார், அவர்கிட்ட சொல்லி, நான் காஸ்மோவில் மெம்பர் இல்லை, அவர்கிட்ட சொல்லி அங்கே லஞ்ச் கொடுத்தேன் மிஸ்ஸஸ் விபி சிங்க்கு. அவங்க வீட்டில் அவர் சொன்னார், ஸோ இன்டர்வியூஸ் ஓவர், we don't you come tomorrow for lunch அப்படின்னு அடுத்த நாள் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டாரு. நிறைய சாப்பிட்டுட்டு இருந்தோம். நான் அப்போ கேட்டேன் அவரை, நீங்கள் பிரைம் மினிஸ்டர் பதவியே வேணான்னு சொல்லிட்டீங்களாமே அப்படின்னு. யா வாட்ஸ் தேர், ஐ என்ஜாய் ட்ராயிங், ஐ என்ஜாய் பெயிண்டிங், ஐ ப்ளே வித் மை கிராண்ட் சில்ட்ரன், ஐ ஹவ் டன் வாட் ஐ கேன் டூ. சோஷியல் ஜஸ்டிஸில் அவருடைய இது வந்து ரொம்ப பெரிய அது இப்போ உதாரணத்துக்குங்க, இப்போ என்ன நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் சார் நீங்கள் இன்டர்வியூலாம் கொடுக்கக்கூடாதா, ஏதாவது ப்ரொஃபஷன் எடுத்துக்கூடாதா, 3 லட்சம் 4 லட்சம்லாம் சம்பளம் கிடைக்கும், எனக்கு ஐ ஆம் டன், நம்ம வாழ்கிறோம், வாழ வேண்டாமா வாழ்க்கையை அப்படின்னு சொன்னால் பல பேருக்கு அது புரியறதில்ல. அது ஒருவேளை 65 வயசு ஆனால் எல்லாருக்கும் புரியுமோ என்னவோ. பெண் குழந்தைகளை பெற்ற பெருமைக்குரிய அப்பான்னு சொன்னீங்க. ஸோ அவங்க வந்து என்ன எதிர்பார்க்குறாங்க? ஏன் மீடியா விட்டுட்டு நீங்கள் ஃபுல் டைம் பாலிட்டிக்ஸ் வந்தப்போ
அது ஏதாவது நம்ம விட்டுட்டோன்னு தோணுச்சா? ஆக்சுவலாக நான் கேட்கல அம்மாவை, என்னை எம்பி ஆக்குங்க, நான் கேட்கவே இல்லை. நான் கேட்கவே இல்லை அவங்களுக்கு. எனக்கு ஏதாவது செய்யணும்னு அவங்க நினச்சாங்க. ஏன்னா ஷீ ஃபவுண்ட் மீ வெரி சின்சியர். ஷீ ஃபவுண்ட் மீ வெரி, அதாவது அவங்க, நான் சொன்னேன்ல, உதாரணம் சொல்ல பாருங்க, அவங்க சில நேரத்தில் ரொம்ப கோவப்பட்டுருவாங்க, வருத்தப்படுவாங்க. என்னென்னா, யாரோ ஒருத்தர் வந்து ஒரு பெரிய பரிசு வாங்கினப்போ அவங்களுக்கு ஒரு கடிதம் தனிப்பட்ட வகையில் கையால் எழுதி அனுப்புகிறாங்க. தமிழ்நாட்டில் தான். அவர் ஒரு ரெசிப்ரோகேட் கூட பண்ணலை, தேங்க்யூ கூட சொல்லலை. அவங்க சொல்லி சொல்லி மாஞ்சு போனாங்க. நான் வேலை மெனக்கிட்டு கைப்பட எழுதி ஒரு ஒரு கடிதம் கிடைச்சதுன்னு கூட சொல்லலையே அப்படின்னாங்க. இப்போ இதனுடைய கராலரி என்ன? அந்த மாதிரி செஞ்சுருந்தா அவங்க சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அது மாதிரி ஏதோ ஒரு வகையில் அது 1000 காரணம் இருக்கலாம். என்ன நாடாளுமன்றத்துக்கு அனுப்பணும்னு அவங்க எடுத்த முடிவுக்கு 1000 காரணம் இருக்கலாம். சில பேர் நினைப்பாங்க, சொல்லலாம், டிவிலெல்லாம் பேசினார், அதை பண்ணார், அதெல்லாம் கிடையாது. ஃபஸ்ட்டு மீட்டில் ஏதோ ஒரு இம்ப்ரெஷன் எனக்கு ஏதாவது செய்ய. அதுக்கப்புறம் அவங்க ஒர்க்கில் ஒரு சின்சியாரிட்டி வேறு ஏதோ ஒரு இடத்துல அவங்க அவங்க ஏதோ கவனிச்சிருப்பாங்க. இப்போ நினச்சிருக்கலாம் 3 பெண் குழந்தைகள், நான் நிச்சயமாக ஒரு கோடீஸ்வரன் அல்ல, இந்த பிள்ளைங்களெல்லாம் அவர் கரை சேர்க்கணுமே, நம்மோட இருக்காரே அப்படின்னு அவங்க நினச்சிருக்கலாம். இன்ஃபேக்ட் அவங்க பேரெல்லாம் வெளியில் சொல்லக்கூடாது. எத்தனை வீட்டு பிள்ளைகளுக்கு அவங்க மிக உயர்ந்த கல்விகளுக்கு வழி செஞ்சுருக்காங்க தெரியுமா? இன்றைக்கி அதிமுகவில் முன்னணி தலைவர்கள் வீடுகள்லாம் நிறைய என்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ் இருப்பாங்க. எல்லாம் இவங்களால தான். ஓகே. இதை தாண்டியவர்களுக்கும் ரைட். எத்தனை போலீஸ்காரங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு, அவங்களுடைய செக்யூரிட்டி இதில் இருந்தவங்க வீட்டு. அலெக்சாண்டர் சொல்லியிருக்காரு நிறைய நேரம் அவர் ஏதாவது கமெண்ட் எழுதி அதெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்கலாம். ஆமாம், அவுட் ஆஃப் அது வந்து சட்டம் அதை அனுமதிக்குதா இல்லையா, சரி அதை அமெண்ட் பண்ணுங்க, இல்லை அதுக்கு வேறு ஏதாவது ரூல் எடுத்துகிட்டு வாங்கன்னு பண்ணதாலாம். அலெக்சாண்டர்னு சொன்னதுனால சொல்கிறேன். அவர் சொன்னார் 93லேயோ 94லேயோ நியூ இயருக்கு டாப் போலீஸ் அஃபிஷியல்ஸ் இந்த சிட்டி கிரீட் பண்ணுவாங்க. வீட்டுக்கு போனப்போ ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு சொன்னாங்களாம். அப்படி பார்த்தாங்களாம், எல்லோரும் ஷூ இல்லாமல் இருந்தாங்க. அவங்க வீட்டில் ஹாலில் நுழைஞ்சோடனே ரைட் சைடில் இருக்கும். அவங்க சொன்னாங்களே, வாட் இஸ் திஸ், ஷூஸ் ஆர் பார்ட் ஆஃப் யுவர் யூனிஃபார்ம், போய் போட்டுவாங்க, ஷூ போட்டுவாங்க எல்லோரும் அப்படின்னாங்களாம். அந்த மாதிரி அதில் ஒரு ஆர்டர் இருக்கணும்னு நினைப்பேன். பர்ஃபெக்ஷன் இருக்கணும். ஷூ போட்டுக்கிட்டு என் வீட்டுக்குள்ளார நீ வர்றதா அப்படிங்கிற தாட்லாம் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் சீண்டி பார்க்குறது, ஒரு இலக்காரமாக பார்க்குறது, அப்படிலாம் வந்து அதை யாருமே என்கரேஜ் பண்ணுறாங்க. ஆஃப்கோர்ஸ் கரெக்டு. ஆனால் ரொம்ப கீனாக நிறைய அதாவது நியூஸ் ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். நான் டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஒர்க் பண்ணும்போது கார்த்திக் எஸ்ன்ற பைலைனுக்கெல்லாம் அவங்க வந்து ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் சொல்லியிருக்காங்க. பார்க்கும்போது நான் ஐ ஹவ் சீன் ஆர் ரெட் தீஸ் ஆர்டிகிள்ஸ் அப்படிங்கிறது. ஐ திங்க் நிறைய கட்டிங்ஸ் தாண்டி அவங்க நிறைய வாசிட்டு, ஏன்னா வெளியில் ஒரு பார்வையினருக்குன்னா அவங்க வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களா பண்ணுறதில்ல அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் ஐ திங்க் ஷீ இஸ் ஒரேஷியஸ் ரீடர், அது தெரியும். ஒரு பெரிய லைப்ரரி இருந்தது, அது மேலே இருக்கு. நான் அவங்கள சந்தித்தது 97ங்க. ஓகே. நான் சன் டிவியில் இருந்தப்போ 94ல் ஒரு லெட்டர் கொடுத்துட்டு வந்தேன் போயஸ் கார்டனில். அப்போ கடுமையாக இருக்கும் போலீஸ் எல்லாம், அந்த அந்த இதில் நுழையவே கிடையாது. நானும் துணைக்கு ஒருத்தரை கூப்பிட்டுட்டேன், ராபர்ட்னு ஒருத்தர் இருந்தார் சன் டிவியில். சரி சரி. அவர் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கார். அவரை கொஞ்சம் ஃபிஃப்டியாக இருப்பார், மிலிட்ரி மேன் மாதிரி இருப்பார். அவரை துணைக்கு கூட்டிக்கிட்டு ஒரு ஜீப்பில் போய் அங்கே இறங்கி அந்த கேட்டில் ஒரு லெட்டர் கொடுத்துட்டு வந்தேன். இந்த மாதிரி ஐ வுட் லைக் டு ஹேவ் அன் இன்டர்வியூ வித் யூ ஆன் திஸ் அப்படின்லாம் எழுதி கொடுத்துட்டு வந்தேன். 94ல் 97ல் அவங்க என்கிட்ட சொல்கிறாங்க, யூ கேவ் மீ அ லெட்டர் இன் 94, யூ கேவ் மீ அ லெட்டர் டு இன்டர்வியூ, யூ ரிமெம்பர்? எஸ் மேடம், எஸ் எஸ். ஓகே ஓகே. அந்த மாதிரியான ஒரு பர்சனாலிட்டி, பர்ஃபெக்ஷன். அது கண்ணாடி கழட்டினா அது ஒரு ஸ்டைலாக, ஒரே இப்படி கண்ணாடி கழட்டினாங்களோ அதே மாதிரி தான் எப்படியும் கண்ணாடி கழட்டுவாங்க. அது பேனா எடுத்தால் அது ஒரு அழகு, அது திருப்பி வைக்கிறதுல ஒரு அழகு, ரசிக்கத்தக்க ஒரு பெண்மணி.
வழக்கறிஞர் ஜோதி நிறைய சொல்லியிருக்கார் கடந்த காலத்தில் பேசும்போது. லைக் அவங்களோட சினிமா ஆர்வத்தில் தொடங்கி படிப்பு, பர்சனலாக என்னவா இருப்பாங்கங்கிற இன்னொரு பெரிய ஒரு ப்ரொஃபைல். ஆமாங்க, சில நேரத்தில் நான் நினைப்பேன், அன்றைக்கி கூட வீட்டில் வெள்ளிக்கிழமை விடியும் வேளை வாசலில் கோலமிட்டேன், வள்ளி கணவன் பெயரை சொல்லி கூந்தலில் பூ முடித்தேன்னு ஒரு பாட்டுக்கு இவங்க நடிக்கிறாங்க. வீட்டில் சொல்லிட்டு இருந்தேன், என்ன ஒரு பர்ஃபெக்ஷன், இப்படியே இருந்திருக்கலாமே இவங்க, என்ன அழகு, என்ன ஒரு பர்ஃபெக்ஷன். அதே போல் யாராக இருந்தாலும் மிஸ்டர் தான். சில நேரத்தில் வந்து இந்த ஃபஸ்ட் இன்டர்வியூவில் சில விஷயங்கள் நான் கரெக்ட் பண்ணணுன்னு போய் கேட்டப்போ நான் சொன்னேன், அவர் கலைஞர் இந்த மாதிரி சுட்டி காட்டியிருக்காரு, அதை நான் ஐ வாண்ட் டு அது ரீஷூட் பண்ணணுன்னு பார்க்குறேன் செகண்ட் எபிசோட. எஸ் மிஸ்டர் கருணாநிதி வில் ரியாக்ட், பட் ஐ கேனாட் பி ரீஷூட்டிங் ஃபார் ஆல் ஹிஸ் ரியாக்ஷன்ஸ் நோ அப்படின்னாங்க. அந்த மிஸ்டர் தான். ஓகே, அது மேடையில் பேசும்போது தான் நீ அப்படியா நீ இப்படியா, தனிப்பட்ட மிஸ்டர் தான், ஓகே, மிஸ்ஸஸ் தான், அப்படி தான். நிறைய அனுபவங்கள் இன்றைக்கி வந்து அதான் உங்களோட அனுபவங்கள் அப்படிங்கிறது வந்து இந்த தலைமுறையில் இருக்கக்கூடியவங்களுக்கும் ஏதாவது ஒரு செய்தி சொல்லுவோம் அப்படிங்கிறது தான். நிறைய பேசிகிட்டே இருக்கலாம். ஏன்னா உங்களோட 45 வருஷ ஊடக 45 மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். 50 ஆயிடுச்சு இல்லையா? 50 ஆண்டுகள் 47 வச்சுங்க. அதான், அது ஒரு பெரிய நீண்ட பயணம் தான். அதில் ஒரு சின்ன பகுதியை இன்றைக்கி எங்களோட ஷேர் பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய வருகைக்கும் கருத்து பெயருக்கும் மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.